சண்டே எப்பவுமே எனக்கு 2 முக்கியமான வேலைகள் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுகளுக்கு ஹேர் பேக் ஏதாவது போட்டு விடணும். செகண்ட் ஒன் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான். ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, மந்த்லி ட்வைஸ் வந்து ஏதாவது வீட்லயே நானே ஹோம்மேடா வந்து கத்தாழை, வேப்பிலை இந்த மாதிரி இதெல்லாம் அரைச்சு போட்டு கொஞ்சம் நேரம் போல ஊற வச்சு நல்லா தலைய கொர கொரன்னு தேய்ச்சு குளிக்க வச்சுருவேங்க. இந்த வேலை இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா, ஒரு 2:30 மணி எல்லாமே ஆகி போயிடும் லஞ்ச் முடியறக்கு. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாறா ஒரு 12:30 மணிங்கும்போது எனக்கு லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. மட்டன் குழம்பு, கிரேவி எல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. என்ன ரெஸ்ட் தான் சொல்லி நினைக்கும் போது வந்த கேக் ஆர்டர் தாங்க இது. ஒரு 1 o'clock போல தான் இந்த ஆர்டர் வந்துச்சு. இந்த தம்பி வந்து நம்ம கிட்ட தான் ரெகுலராக கேக் வாங்குவாங்க. எப்பவுமே வந்து பிஃபோராகவே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு ஏதோ சடனாக கேக் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 6 கொடுக்குறேன்னு சொல்லி அதே டைமுக்கு கொடுத்துட்டேங்க. 1 kg வெண்ணிலாவும் 1/2 kgல வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டுமா கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே ஒரே பேஸுங்கிறனால எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக ரெடி பண்ணிட்டேன். வெண்ணிலா கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷை தான் வந்து ஃபில்லிங்ஸாக கொடுத்துருக்கோம்.